அப்பா அம்மாட்ட எதையாவது பொய் சொல்லிட்டாவது சென்னைக்கு வந்துடணும்னு நினச்சி வந்துட்டீங்க. சொன்னது பூரா போய் தான். நாங்களாம் தீபாவளிக்கு முன்னாடி முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருப்போம் ஒரு திண்ணையில். ஏன்னா எங்கள் அப்பா வந்தால் தான் எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு. முதல்ல நம்ம ஒருத்தர் அண்ணே நல்லா இருக்கலாம்ண்ணே இறங்கி நின்று பேசு. அதுவும் அன்னைக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு வந்து வச்சா வரேன்டா இந்த போயிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபாஸ்டான உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நின்று நிதானமாக ஒரு வாழ்க்கையை ரசித்து பார்க்குற மனநிலை போயிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னென்ன சொன்னாங்க? அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் பழனிக்கு நடந்து வரேன் அப்படின்னு எங்கள் அம்மாச்சி வேண்டிக்கிட்டாங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் சேரன் அவர்கள் தான். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா. அந்த படத்துல வர மாதிரி சாஃப்டா இருக்கீங்க. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருப்போம். கேட்கிற கேள்வியை பொறுத்து அப்புறம் அடுத்து சாஃப்டா இருக்கமா என்னன்னு தெரியும். சாஃப்டாவே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். போதும் அப்படியே இருப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷம் மேல வந்தாச்சு. என்னதான் 90களில் வந்திருந்தாலுமே 97 தான் ஒரு இயக்குனரா 25 வருஷம் அடி வச்சது. 27 வருஷம். ஒரு ஸ்பார்க் இருக்கும்லண்ணா, நம்ம டிரெக்டர் ஆகிடுவோம், ஓகே இதோட அசோசியேட் போதும், இனிமே நம்ம இயக்குனர் தான். அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு? அது எனக்கு வந்து சேரன் பாண்டியன் முடிஞ்ச உடனே வந்துருச்சு. சேரன் பாண்டியன் 2வது படம் இயக்குனர்கிட்ட, எங்கள் இயக்குனர்கிட்ட நான் புரியாத புதிர் வேலை பார்த்தேன். அப்புறம் 2வது படம் சேரன் பாண்டியன். அது முடியும் போதே எனக்கு நம்ம டைரக்ட் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் அந்த நம்பிக்கை சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணியிருந்தேன்னா தான் தெரியும், நீங்கள் சொன்னது மாதிரி. அப்போ எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணிடுவோம்ட்டு. முதல் கதை வந்து ரேவதி அம்மாட்ட தான் சொன்னேன் நான். ரேவதி மேடம் அவங்க அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அவங்க. அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கதை. அதில் ரேவதி மேடம், சரத் சார், சரத் சேரன் பாண்டியன் நடித்ததுனால அவர், அப்புறம் ஆனந்த் பாபு 3 பேர் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அந்த படம் அப்போ என்னால் பண்ண முடியல. அப்புறம் திருப்பி எகைன் நான் டைரக்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எனக்கு நாட்டாமையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்குள்ளே சேரன் பாண்டியனில் பண்ண முடியாமல் போனதுக்கப்புறம் நம்ம அவசரப்பட்டு இயக்குனரானு போகக்கூடாது, அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு தயாரிப்பாளரை பிடிக்கிறதும் அவ்வளோ எளிதல்ல அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த படத்துக்காக பேசி எல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து நிலையற்ற தன்மையில வேற படத்துக்கு போயிட்டாங்க. அந்த படத்துல போய் ஏதோ ஒரு காரணங்களால அந்த படத்தை எடுத்து சரியா ஓடல, அந்த படம் நல்லா இல்லை. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, சரி அப்போ நம்ம எளிதில் போய் ஒரு ப்ரொடியூசர் அணுகிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி தாமதிச்சு நல்ல தயாரிப்பாளரை பார்ப்போம்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால தாமதமாச்சு. இப்போ சின்ன இயக்குனர்கள் நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். ஒரு அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், பட் ஒரு ஆர்வக்குள்ளர்ல வெளில வந்துருவாங்க, ப்ரொடியூசரும் கிடைக்க முடியாம, வந்த இடத்துல இருந்து திரும்பவும் போக முடியாம, படம் கிடைச்சாலும் அதை சரியா பண்ண முடியாம, அதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. நம்ம வந்து எப்படி கதையை தேர்வு பண்ணும்போது நம்ம ஒரு அணுகுமுறை, நமக்கான முதிர்ச்சி தேவைப்படுதோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளரை தேர்வு பண்றதுக்கு ஒரு முதிர்ச்சியும் ஒரு அனுபவம் தேவைப்படுது. ஏன்னா படத்தை எடுக்கிறேன்னு சொல்ற வார்த்தை பெருசு இல்லை, ஆனா படத்தை எடுத்து முடிச்சு நம்ம நினைக்கிற மாதிரி எடுத்து அதை சரியான முறையில் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாத்தையும் பண்றது தான் சரியான முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி உள்ள தயாரிப்பாளர்களை தான் இன்றைய தலைமுறை இயக்குனர்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா முன்னாடிலாம் பெர்மனண்டா கம்பெனிகள் இருந்துச்சு. ஏவிஎம்னா படம் பண்ணுவாங்க, வாகினினா படம் பண்ணுவாங்க, சத்ய மூவிஸ்னா படம் பண்ணுவாங்க, சத்யஜோதினா பண்ணுவாங்க, லக்ஷ்மி மேவகேஷனா பண்ணுவாங்க, இப்படின்னு ஒரு 10-20 கம்பெனிகள் இருந்தது. அந்த கம்பெனிகள் திரும்ப திரும்ப படங்கள் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துல 2 படம் இல்லை 3 படம் பண்ணுவாங்க. ஒரு 20 கம்பெனிச்சுன்னா ஒரு 60 படம். இதுதான் வந்து முறை. இதுக்குள்ள ஒரு சுழற்சியில் வேற வேற டைரக்டர்ஸை புதுசாக வந்துகிட்டு இருப்பாங்க. வர கம்பெனிகள் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த 20 கம்பெனிகளில் ஒரு 2-3 கம்பெனிகள் தான் இருக்கு. 10-15 கம்பெனி காணோம், படம் எடுக்கல. அது காரணம் வந்து இன்னைக்கு உள்ள வியாபார முறையில் உள்ள பிரச்சனைகள். அப்போ புதுசாக தான் இன்னைக்கு வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் நியூ கமர்ஸாக வர்றாங்க, இல்லாட்டி இந்த கார்பரேட் கம்பெனிகள் வருது. ஸோ அதில் அவங்கள நம்ம எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும், நம்ம கொடுக்குற முயற்சியை, நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்டை, நம்ம கொடுக்குற அந்த ஸ்கீமை வந்து சரியாக புரிஞ்சுக்கிற கம்பெனிகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ அது இன்னைக்கு நிறைய தடுமாற்றங்கள் தான் நிகழுது. எப்படியாவது மலையாள சினிமாவுக்கு போயிடணும்னு ஒரு வெறி இருந்துச்சுல்லண்ணா? ஒரு ஆசை இருந்தது, வெறின்னு சொல்ல முடியாது. மலையாள சினிமா என்னன்னா ஒரு
என்னோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஆஃப் சினிமாஸ் இங்கே நிறைய வரும். கரெக்ட். இப்போ கூட இப்போ என்னைய கூட இங்கே நிறைய பேர் சொல்லும் பொழுது உங்கள் படம் மலையாள படங்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர். மலையாள சினிமாவில் இருக்கவங்களும் உங்கள் படம் அப்படியே நம்ம ஊர் படம் மாதிரி மலையாள படம் மாதிரி இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட ஒரு நிறைவேட்டையை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்ணி இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பேசும்போது கூட உங்கள் படங்கள் மட்டும் நாங்கள் எல்லா படமும் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்கன்றப்போ அது எவ்வளோ தூரம் நம்ம படங்கள் இங்கே ரீச் ஆகிருக்குன்னு புரியுது. ஸோ மலையாள படம் மாதிரி நம்ம பண்ண அது ஏதோ ஒரு நேர்த்தி, அவ்வளோதான், வேற ஒன்றும் அது ஒன்றும் பெரிய மாயம்லாம் கிடையாது. நிறைய எடுத்துருக்காங்க. மகேந்திரன் சார் அப்படித்தான் எடுப்பாங்க, பாலு மகேந்திரன் சார் அப்படித்தான் எடுப்பாங்க. ஸோ எல்லாரும் எடுத்து போட்ட கோட்டுக்குள்ளே நம்மளும் போயிருக்கோம். எப்படின்னா இருக்கு மலையாள சினிமா? நல்லா இருக்கு. ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன், அந்த படம் எனக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு, நல்ல பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த யதார்த்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஊருக்கும் அந்த அவங்களோட ஊருக்கும் ஒரு சின்ன மீட்டர் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஊரில் நம்ம நடிக்கும்போது யதார்த்தமாக நடித்தோம்னா பார்க்குறவங்க சில பேருக்கு சேரன் சார் ஒன்றும் நடிக்கவே இல்லையே அப்படி தான் தோணும். அது வந்து கேரக்டர், அந்த கேரக்டரோட ரூட், அது எவ்வளவு வேணுமோ அதுதான் செய்யும். அது நம்ம துருத்திக்கிட்டு நம்ம நடிக்கிறோம்ன்ற பேரில் பண்ணும்போது அது ஓவர் ஆக்டிங் ஆயிரும். ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு கேட்போம் நம்ம சில படங்கள்ல, என்ன இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். இயல்புல யாரும் அப்பெல்லாம் எந்த வில்லனும் எந்த ஹீரோவும் பார்த்தா அப்பெல்லாம் கத்துறதே கிடையாது. அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் அமைதியாக அப்படி முகத்துல மட்டும் அந்த கன்னிங்கும் அந்த பகையோ அந்த கோவமோ இருக்கும். கத்துறது வந்து சினிமாட்டிக். ஸோ அது மாதிரி நிறைய சினிமாட்டிக்கான விஷயங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த ஹீரோயிசத்துக்காக பில்டப் வச்சிருப்போம். அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம் இங்கே. ஆனால் அதை தாண்டி இயல்பான படங்கள் பண்ணும்போது அந்த நேச்சுரல் ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கும். பார்க்கும்போது இயல்பாக அதுதான் எனக்கான வெற்றியும் கூட. நான் சொல்ல மறந்த கதையோ ஆட்டோகிராஃபோ யுத்தம் செய்யோ வந்து என்னைய ஒரு ஹீரோவாக காட்டலை, ஆனால் ஒரு கதைக்கு தேவையான ஒரு நாயகனாக காட்டியிருக்கு. கண்டிப்பாக அதான் நான் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சேன். அதை தான் போய் இப்போ மலையாளத்துலேயும் பண்ணினேன். அவங்களுக்கு அது ரொம்ப ஃபஸ்ட்டு படம் தான், இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் சில தியேட்டர்ஸில் வந்து அந்த அறிமுக காட்சிக்கு கை தட்டியிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், எனக்கு யாருமே தெரியாது, என்னையும் பார்த்து கேட்டுட்டாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணிட்டாங்களா என்னையன்னு. அப்படி இல்லை சார், அந்த சேரன்ற டைரக்டர் இங்கே ரொம்ப அறிமுகமானவர். நீங்கள் நடிகராகவும் நீங்கள் நடித்த ஆட்டோகிராஃப் தவமாய் தவம் வந்து பொக்கிஷம்லாம் நல்லா ஓடி இருக்கு. ஸோ அந்த அறிமுகம் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிச்சு, ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் தான். இதுக்கப்புறம் எதுவும் ஐடியா இருக்கா? நான் மலையாள சினிமாவில் ஒரு 2-3 படங்கள் டைரக்ஷன் பண்ணலாம். ஆமாம், டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது நிறையா. ஏன்னா மலையாள படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு மலையாள படங்களோட இயக்குநர்கள் நிறைய பேர் பிடிக்கும். ஸோ அவங்க பண்ணுற படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும்ல, இது மலையாளத்துக்கு ஒத்து வருமேன்னு தோணும். அப்போ அந்த மாதிரி படங்கள் மலையாளத்தில் பண்ணும்போது இந்த வியாபார பிரச்சனை அது இது இங்கே உள்ள இதெல்லாம் இருக்காது. ஸோ அது ஈஸியாக இருக்குமே நினைப்பேன். பட் நான் டைரக்ட் கிடைச்சாலும் பண்ணலாம், இல்லை நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தாலும் நமக்கு ஒத்து வர்ற எப்போவுமே நான் என்னையை தாண்டி நான் சிந்திக்க மாட்டேன். எனக்கு என்ன வருமோ அதை செய்வோம் அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் வருது, இதை நாம் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர்ண்ணா. மலையாள சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே ரஜினி கமல் ஒரு ஹீரோயிசமாக இருக்காங்க, பட் அங்கே மோகன்லால் மம்முட்டி, இதை உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே அவ்வளோ பெருசாக இல்லை, என்ன கதை கிடைக்குதோ அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு ஓகேனா ஆக்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாதிரி இங்கே பெரிய ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களாண்ணா? நடிக்கிறாங்களான்னு உங்களுக்கே தெரியுமே, நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் நடிக்கலேன்றதுனா அந்த கேள்வியே என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ என்கிட்ட எப்படி கேட்கலாம்? நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் நீங்கள் அந்த மாதிரி நடிக்க மாட்டீங்க? அந்த மாதிரி நடிங்க, சின்ன படங்களும் பண்ணுங்க, அதன் மூலமாக வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே மலையாள சினிமாவில் அவங்க பண்ணுறது. நம்ம ஒரு படம் மலையாள படம் நடித்தோன்னே மலையாள சினிமாவை பற்றி ஒரு பேசுகிறாருன்னு எடுத்துக்கக்கூடாது. அது இல்லை, இதை முன்னாடியும் நம்ம பேசியிருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ மம்முட்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம், ஒரு நல்ல கதை அப்படின்னா ஓகே, அவருக்கு ஒரு 25 நாள் டேட்டு கொடுப்பாரு. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க பாரு. அவர் கரெக்டாக ஒரு வாரம் 25 நாள் டேட்டை கொடுத்துட்டு பண்ணிப்பார். அதில் ஒரு பெரிய சம்பளம் பேசிக்க மாட்டார். பட் ஆனால் அந்த படத்தை வந்து அவர் கம்பெனியில் தயாரிப்பார். அதில் என்ன வருதோ அதை பண்ணிப்பார். ஆனால் அந்த கதை வந்து அவருக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக ஒரே பேட்டர்னில் போகிறதுன்றது சில ஹீரோக்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க அதை மாற்றிக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் ஹீரோ, எப்போ பார்த்தாலும் பெரிய அடிதடி, பெரிய வில்லன், பெரிய பயங்கர பஞ்சு டைலாக்கே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கே ஒரு ரியல் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அப்படி விரும்புகிற எல்லாருக்குமே அது ஒரு மொனட்டானி ஃபீல் ஆகும், ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோட ஒரு நல்ல கதைக்குள்ளே போகும்போது இல்லை,
அவங்க தங்களை எங்கேயோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க, ரீஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. வேற ஒன்றா அவங்களுக்கு அவங்களோட பழைய நாட்களில் படம் சினிமா தேடி வந்தாங்கல்ல, அந்த ஞாபகத்தில் ஒரு படம் பண்ணது மாதிரி வந்துடுது. ஸோ அது அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துது. மம்முட்டி சார் அதையே சொல்லியிருக்காரு. நான் சின்ன படங்கள் பண்ணுறேன் என்னோட ஹாப்பினஸ்க்காக. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வேறையாக தான் நான் பண்ணணும், எனக்கு ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்கும், அதை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நல்ல ரீசனும் கூட. அதனால் அதை வரவேற்கணும். அதை இங்கே உள்ளவங்க பண்ணினாங்கன்னா இன்னும் தமிழ் சினிமா தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய நிறைய படங்கள் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது அவங்க யார் போய் சொல்கிறது, நம்ம ஒப்பீனியன் தான் சொல்லலாம். கண்டிப்பாக அது முடிவெடுக்கிறது அவங்க கையில் இருக்குது. அதான் பெரிய ஹீரோக்குன்னு நினைக்கக்கூடிய இந்த 10 பேர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சேரன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆடியன்ஸ்க்கு அவர் எடுத்ததெல்லாம் படமே கிடையாது, ஒரு காவியமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு. ஆனால் ஏன்னா சிரிக்கிறீங்க, உண்மைதானா? யாருன்னா அழுகாம படம் பார்த்துருக்கோம் உங்களுடைய படங்கள்லாம். நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஃபிலிமாக கொண்டு போயிருக்கீங்க. இப்போதான் ஒரு 1 லைன் கிடைச்ச போதும் ட்ரக்ஸு, கன்னு, வெடிகுண்டு, பாம் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி படங்களாக தான் கடந்த ஒரு ரீசன்ட் டேஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு காவியமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும்னு நினச்சி தான் சினிமாவுக்கு வந்தீங்களானா, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு விபத்துன்னு எடுத்துக்கலாமா? ஐயோ சத்தியம், விபத்துலாம் எடுக்காதீங்க. அது விபத்துலலாம் என்னால் சினிமா பண்ண முடியாது. விபத்துனா நான் படுத்து தான் கிடக்கணும். அந்த விபத்து இல்லை, பொதுவாக சொல்ல ஆக்சிடென்ட் நான் சொல்கிறது கதை இல்லாமல் படுத்து தான் இருக்கணும். விபத்தில் சினிமா என்னால் எடுக்க முடியாது. நம்ம விரும்பின சினிமா அந்த மாதிரி, நம்ம பார்த்த சினிமாக்கள் அந்த மாதிரி, நம்ம ஊரில் பார்த்த சினிமாவும் உலக சினிமாவில் பார்த்த விஷயங்களும், வெளிநாடுகளில் ஈரானியன்காரன் எப்படி எடுக்கிறான், கொரியன்காரன் எப்படி எடுக்கிறான்ற பார்த்த சினிமாக்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல சைனீஸ் ஃபிலிம்ஸு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சைனீஸ்னால் என்னமோ நமக்கு தெரியாத மொழியில் தெரியாத பார்க்க நிறைய பேர் உணர முடியறதில்ல. எனக்குலாம் ரோடு ஹோம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த ரோடு ஹோம் வந்து மிக முக்கியமான படம். அந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த படம் என்னை திருப்பி திருப்பி உலுக்கிக்கிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த படம் சொல்கிற விஷயம் என்னை பயங்கரமாக, அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் என்னை பாதிக்குது. அப்போது அந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்த்து திடீர்னு ஃபாரஸ்ட் கம்புன்னு ஒரு படம் பார்க்குறேன். டாம் ஹாங்க்ஸ் நடித்தது ஃபாரஸ்ட் கம்பு. அந்த படம் நான் பார்க்கும்போது சத்யம் தியேட்டரில் 24 பேர் தான் உட்காந்தோம் முதல் நாள். ஆனால் நான் அடுத்த ஷோக்கு டிக்கெட் எடுத்து மறுபடியும் பார்க்குறேன். ஏன்னா அந்த படம் என்னை எங்கேயோ தாக்கம் ஏற்படுத்துது. மஜித்தோட படங்கள் எல்லாம் பார்க்கும்போதும் நான் அவரை என்னோட பெரிய முக்கியமான இயக்குனரை பார்க்குறேன். பாலுமகேந்திர சார் படங்களை பார்க்கும்போது அவர் படம் பார்த்த மாதிரி ஃபீல் வருது, மகேந்திர சார் படம் பார்க்கும்போது அவர் படம் பார்த்த மாதிரி ஃபீல் வருது. ஸோ இப்போ இது எல்லாம் தான் என்னைய ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே எங்கே சாப்பிட்லான்னா சில பேர் வீட்டில் சாப்பிட்றது பிடிக்கும், சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட எந்த ஹோட்டலில் சாப்பிட்றது முடிவு பண்ணுவோம். அவங்களுக்கு சாம்பார் நல்லா மணமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு காலையில் இட்லி இடியப்பம் பாயாவை சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அது அவங்களோட விருப்பம். அது மாதிரி சினிமா எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்துருச்சு. சரி இப்படி தான் எடுக்கணும், இப்படி படங்கள் எடுக்கிறது தான் எனக்கு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தி இருக்குது. நான் ஒரு நல்ல வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை என்னை அழகாக கூட்டிகிட்டு போகுது, நான் நினச்ச வேலையை நான் நினச்ச சந்தோஷத்தோடு நான் நினச்ச படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு தனி மனிதனை நிம்மதியாகிறேன். அவ்வளோதான். இது சம்பாதிக்குதா சம்பாதிக்கலையா, பேர் கிடைக்குதா கிடைக்கலையா, நான் நம்பர் 1 நம்பர் 10 அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு திருப்தி இருக்குது. அதே நேரத்தில் என்னை இந்த படம் பார்த்து 120 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குற மக்களை ஏமாற்றாத, கெடுக்காத, அவங்களுக்கு ஆத்ம திருப்தியை எங்கேயோ ஒரு இடத்துல கிளறி விட்டு மனசில் தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற ஒரு விதையை அது போடுதுன்னா அது எனக்கு சந்தோஷம். நான் யாருக்கும் போட்டியாளன் இல்லை, ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. சூப்பர். இந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு சேரனா நான் இந்த டைரக்டரை பார்க்குறேன் அப்படின்னா யாருன்னா இருக்கா அவங்க லிஸ்ட்டில்? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சேரனாகணும்னு நினச்சி அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒரு சங்கர் ஆகணும், இல்லை ஒரு மணிரத்னம் ஆகணும், இல்லை நம்ம அனுராஜ் ஒரு சஞ்சய் லீலா பன்சாலி ஆகணும்னு தான் வருவாங்க. சேரனாகணும்னு அவங்க வரணும்னு நினைச்சதா யாரு சொல்கிறாங்களோ அவங்க தான் சேரன், அவ்வளோதான். அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி எனக்கு தெரியல. இல்லை அவங்க சொல்கிறத விட நாங்கள் ஒரு ரசிகர்களாக படம் பார்க்கும்போது சார் இது சேரன். அப்படி எந்த படத்தை ஃபீல் பண்ணீங்க? அழகி 96 பிரேம்குமார். அப்போ அவர் தான் நம்ம எனக்கு இருக்குன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அது நீங்கள் அப்படி பிரித்து பார்க்க முடியாது. ஈவன் ரப்பர் பந்து பண்ண டைரக்டரோட பிரமாதமாக பண்ணியிருந்தாரு, அவரோட கிராஃப்ட் அழகாக இருந்தது. அவர் இந்த எந்த ஷார்ட்டை தேர்ந்தெடுக்கிறான்னு இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணு கோவத்தில் நின்றுட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்க மால் லபக்குன்னு ஒரு நக்கு நிற்குது, அதுதான் ஷார்ட்டு.
எங்கே அந்த பொண்ணோட உணர்வு மாறும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணுற ஷாட்டு தான் அழகானது. அப்படி எடுக்கும்போது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. மெய்யழகன் பார்க்கும்போது 2 ஹீரோவை வச்சுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷனில் ஃபுல் படத்தை நம்மளை பார்க்க வைக்க முடியும்னு நம்ப வைக்கிறார் பிரேம்குமார். அப்போ அவரை நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க. யாருமே வந்து எங்கேருந்து விலகி போகிறதில்ல. எல்லாருமே இயல்பான சினிமா பண்ணுற எல்லாருக்குள்ளேயும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அது நமக்கு தெரியும். நம்ம இப்படி படங்கள் நம்ம படமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒவ்வொரு வருஷம் தீபாவளி வரும்போதும் இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தேன்னா, இந்த இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப்லனா எல்லாம் தவமாய் தாமதோட ரீல் வந்து பெருசா பயங்கரமா. ஆனா அது அழுகாதவங்க மனுஷனே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷுவல் எமோஷனல் இந்த யார் அழுவா? அழுகாம யாருன்னா இருப்பா? யார் அழுவா? அதை யோசிங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க, அதுல இருந்து பாதிக்கப்பட்டவங்க எத்தனை விழுக்காடு? எனக்கு தெரிஞ்சு 99.9 கூட இருக்கலாம். 70-75 வச்சுக்கலாம். 75 விழுக்காடு மக்கள் இன்னும் அதே நிலையில தான் இருக்காங்கன்றதை தான் அது காட்டுது. ஆமாண்ணா. அந்த படம் அழுகிறத பார்த்து நம்ம பெருமைப்படக்கூடாது. ஐயோ, அந்த அழுகிற இடத்துல தான் இன்னும் அவங்க வாழ்க்கை இருக்குன்றதை பார்த்து நம்ம கவலை தான் படணும். அதுக்கு தான் அந்த காட்சி எடுத்ததே. இந்த இடத்துல தான் ஒரு அப்பன் தன்னோட குடும்பத்தை நகர்த்துறான் அப்படின்றது. அது மாறி இருக்குன்னு நினைச்சா ஒரு கிரியேட்டரா நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா இன்னும் அப்படியே இருக்குன்றது எனக்கு வருத்தத்தை தான் கொடுக்குது. இன்னும் அப்படிதான் இருக்குது. வேற என்ன பண்றது? நம்ம இந்தியாவோட பொருளாதார நிலை அப்படி இருக்கு, இந்தியாவோட சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு, இந்தியாவோட அரசியல் சூழல் அப்படி இருக்கு. எல்லாமே வந்து மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை அவங்கள வந்து நிம்மதியாக தூங்க வைக்கிறதுக்கான அரசியல் திட்டங்கள் கிடையாது. எப்படியோ போகுது. அதுவாக ஒன்று போய்கிட்டு இருக்கு. பூமி எப்படி அதுவாக சுற்றுதோ அது மாதிரி இங்கே நம்ம அரசாங்கமும் நம்மளுடைய அரசு திட்டங்களும் நம்மளோட மத்திய அரசும் நம்மளோட மாநில அரசும் அதுவாக போய்கிட்டு இருக்கு. இங்கே யாரும் நான் நிம்மதியாக தூங்கணும்னு கவலைப்படல, அவங்க நிம்மதியாக தூங்கணும்னு கவலைப்படுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி படங்கள்ல இதுல நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டதோ நேர சந்திச்சதோ இருக்கும்ல ஒரு சில விஷுவல்ஸ் தவம் இந்த மாதிரி. ஆமா, அது மாதிரி உங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்லாம் என்னன்னா? என் லைஃப்ல நடந்தது தான் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. எது நாங்களாம் தீபாவளிக்கு முன்னாடி முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருப்போம் ஒரு திண்ணையில். எங்கள் அப்பா வந்துடுவாருன்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்தால் தான் எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு, எங்கள் அப்பா வந்தால் தான் எங்களுக்கு வேட்டு, அந்த பொட்டு வெடி, இதெல்லாம் பொட்டு வெடி தான் வாங்குவோம். ரோல் கேப் அதிகம், காசு அதிகம். அதனால் பொட்டு வெடி வாங்குவோம். வாங்கி ஒன்றொன்னா எடுத்து வச்சு டப்புன்னு சுடணும். ரோல் கேப் வச்சுருக்கேன், டப்னு சுடுவோம். அதை பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கும். எப்படி அவன் மட்டும் ரோல் கேப் வாங்குறான் அப்படின்னு. அப்பா ரோல் கேப்பான்னு போய் எங்கள் அப்பாவையோ இல்லை எங்கள் அம்மாவையோ நான் நடத்தியிருக்கேன் ரோல் கேப்புக்கு. அந்த ரோல் கேப்புன்றது 25 பைசா இருக்கும். பொட்டு வெடின்றது வெறும் 5 பைசா தான். அந்த 5 பைசாவுக்கு 15 பைசாவுக்கு 25 பைசாவுக்குள்ள வித்தியாசம் தான் நம்ம வாழ்க்கை. இந்த 15 பைசா நம்மளால் செலவழிக்க முடியல, இந்த 5 பைசா நம்மளால் செலவழிக்க முடியுது. அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ அது என்னோடய வாழ்க்கைக்குள்ளே இருக்குது. நான் கஷ்டப்பட்டதையும் என்னோட ஃபேமிலி கஷ்டப்பட்டதையும் எனக்கு பக்கத்து வீட்லேயும் என்னோட பார்த்த நண்பர்களோட வீட்லேயும் நான் படித்த இடங்களில் பார்த்தவங்களோட சூழ்நிலையும் அந்த எல்லா அப்பாக்களோட கலவை தான் அந்த படம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த காட்சிகள் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காட்சிகள் இல்லாத ஒரு அதான் இது என்ன இது ரொம்ப கிரிஞ்சா இருக்கே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யாராவது சொல்லணும். அன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை. அந்த காட்சியை பார்த்தா அழுகுறாங்க, இந்த காட்சியை பார்த்தா நல்லா இருக்குன்றாங்க. தீபாவளி வந்தால் எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஒரு 1000 பேர். என்ன பண்ணுறது? அப்படிதான் இருக்குது. உங்கள் மனசு அதிகமாக பாதித்த விஷயம்னா என்னென்னா இருக்குது? அது எதுக்கு? அது 1-2 நிறைய இருக்குது. அது எதுக்கு இப்போது பாதிச்சதை விட்டு தான் கடந்து வந்துட்டோம்ல, அது வேண்டாம். சூப்பர். ரொம்ப எனக்கு பாதிச்சுட்டு அப்புறம் இன்னும் அதை சொல்லி இன்னும் ஒரு 10 பேர் அப்புறம் அதுக்கு பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் பாதிப்பு இல்லாத மனிதன் வந்து முன்னேறவே முடியாது. பாதிப்பு வேணும். பார்த்திபன், வடிவேலு உங்க 2 பேரும் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு படத்தோட சீன் தான் ஞாபகம் வருது. வெற்றி கொடி கட்டு துபாய் சீனு, விவேகானந்தர். அதான் நம்ம ஊர்ல நம்ம வில்லேஜ்ல இருந்து ஃபாரின் போயிட்டு வந்தவங்க சொல்றது. அந்த மாதிரி நீங்க பார்த்துதான் அந்த சீக்வன்ஸ் தான் வச்சிருந்தீங்களா? இல்லை, அந்த கேரக்டரு, அந்த கதை, அது முழுக்க வந்து என்னோட கிராமங்களில் நான் பார்த்த பழகின இருந்த கேரக்டர்ஸ் தான். அது எதுலேயுமே வந்து நம்ம எதுலேயுமே பொய்யாவோ திணிக்கப்பட்டோ இல்லை இன்னொருத்தர் கிரியேட் பண்ணதோ கிடையாது. அது நானே முழுக்க எழுதுனது. அது என்னோட படைப்பு தான். அதை நான் எந்த இடத்துலையும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ பாரதி கண்ணம்மாவில் வந்து இதை கையா காலா நினச்சிக்க அப்படின்னு சொன்னால் அது பார்த்திபன் சாரோட கான்ட்ரிபியூஷன். அதில் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அது ஏன்னா வடிவேலுவும் நம்ம பார்த்திபன் சாரும் வந்து அந்த காமெடி பண்ணும்பொழுது டெவலப் பண்ணிக்கிட்டது. பேசி கையை நீ காலை நினைக்கிற, அப்போ காலை என்னவா நினைப்ப, அதை இங்கே பேசுனது.
அது ஒரு ட்ராக்கு கொடுத்தோம், அதை வச்சு அவங்க 10 சீன் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வெற்றி கொடிக்கிட்டு அப்படி இல்லை. வெற்றி கொடிக்கிட்டு நான் என் ஊர்ல பார்த்தேன், ஏன்னா இது வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு வராது, கண்டிப்பா தெரியாது. அப்ப நம்ம ஊர்ல நம்ம பார்த்த மக்கள் வரும்போது துபாயில இருந்து இறங்கும் போதே அந்த புளு வேஷ்டி புளு சட்டையில் இறங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ மாமா வந்துட்டாரா மாமா வந்துட்டாரான்னு. அவன் அது வந்து பொற்காலத்திலே வச்சிருப்பேன் நான். அதை நீங்க எங்கேயுமே வெற்றி கொடிக்கிட்டு யாரோட படைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொற்காலத்துல இளவரசு துபாயில இருந்து வரும்போதே அவர் இந்த சென்ட் அடிப்பார், அவரோட இடத்துல பிங்கு வேஷ்டி பிங்கு சட்டை விட்டு வருவார். இதனால அங்கே இருக்கும். உங்களுக்கும் முரளி சாருக்கும் உண்டான அந்த தொடர்பு கான்வர்சேஷன்? அவர் ஒரு மிக முக்கியமான மனிதர் என்னோட லைஃப்ல, ரொம்ப நல்ல மனிதர். அதாவது விஜய் முரளி சார் இல்லையேன்னு ஒருத்தர் சில பேர் வந்து நம்ம வீட்டில் யாரையும் மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்க இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்கும், அவங்க இல்லைன்னு தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி என் வீட்டில் ஒருத்தரா முரளி சார் நினைச்சு அவர் இல்லையே நான் ஃபீல் பண்ண நாட்கள்லாம் உண்டு இப்போ. ஸோ அவ்வளோ தூரம் அவர் வந்து ஒரு ரொம்ப சிறந்த மனிதர். அதாவது ஒரு நடிகராக நீங்கள் அவரை பார்க்க முடியாது. ஒரு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல தோழர், எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல அவரை வச்சு படம் பண்ண யாரும் அவரை வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது, அப்படியே மறந்துட முடியாது. அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர். அண்ணனுக்கு இயக்குனர் ஆகிறத விட நடிகர் ரொம்ப பிடிச்சிருக்கா, நடிகர் ஆகிறத விட ஒரு டிரெக்டராக இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கா? நடிகராகணும்னு தான் வந்தேன். ஆனால் வந்து இங்கே டைரக்டர்ன்ற ஒருத்தரோட வேலையை, டைரக்டர்ன்றோட பேரை, டைரக்டர் கிடைக்கிற மரியாதையை, ஒரு டைரக்டரோட ஆளுமையெல்லாம் பார்த்த உடனே இவர் தான் நல்ல ஆள், இவர் பயங்கரமாக நல்லா இருக்காரு, ஆமாம் மஞ்சு விரட்டு மாடு அத்தனையும் ஒன்றா கட்டி ஒரே ஆள் ஓட விடுறாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். டைரக்டர் தான் முக்கியம். இப்படி ஒரு முக்கியமான ரோலில் இருக்கும்போது ஒரு டிரெக்டருக்கு கீழே நீங்கள் ஒரு ஆக்ஷன் சொல்லும்போது நடிக்கிறீங்களா, அப்போ எனக்கே யோசிச்சிருக்கீங்களா எவ்வளோ பெரிய டைரக்டர்? நானே அப்படி சொன்னதில்லை, நீங்க எவ்வளவு ஒரு டைரக்டர் நீங்க நோ அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு டைரக்டர்லாம் நான் நினைக்க மாட்டேன், நினைச்சதே இல்லை. என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கானது கிடைக்குது, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கின்றதை நான் உணர்வேன். ஏன்னா அதுதான் என்னோட பூஸ்ட். ஸோ நான் எவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் நான் நினைச்சதே கிடையாது. அண்டு வந்து ஒரு படத்தில் போய் வேலை பார்க்கும்போது நம்ம டைரக்டர்ஸ்ட்டை சொல்கிறதுக்கும் அதை பற்றின விவாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. முடிவு பண்ணுறது அவரோட விஷயந்தான். அப்படி நான் முடிவை அனுமதிச்சதுனால தான் நிறைய படங்கள் வந்து எனக்கு தோல்வியாக கூட அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க சில இடங்களில் வந்து எங்களுக்கு இதுதான் கரெக்டு சார், இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது நான் அதை அனுமதிச்சிருக்கேன், சரி ஓகே அது அவங்க ரைட்ஸ்னு. ஆனால் அதுவே எனக்கு பெரும் தோல்வியாகவும் பெரும் பின்னோக்கிய பயணத்துக்கு அது வழிகாமிச்சிருக்கு. அதை அவங்களும் உணர மாட்டாங்க, யாருமே உணர மாட்டாங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களோட ரைட்ஸுக்காக ஆர்கியூ பண்ணி அவங்க படத்தில் சண்டை போட்டு அதை நிறுத்தி அப்புறம் சரி பண்ணி அப்புறம் படம் ஒன்றுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அப்போ இந்த உலகம் வந்து அவர் அப்படி போராடினேன்னு சொல்லாது, படம் ஓடிச்சுன்னா எல்லாம் மறந்துடும். அதனால் சில நேரங்களில் நான் வந்து டைரக்டருக்கு அவங்க விருப்பத்துக்கு விடுறது ஒரு வேளை தவறுன்னு கூட ஃபீல் பண்ணிக்கேன். ஏன்னா நானில் பாதிக்கப்படுறேன் இதில். ஏன்னா நடிகனாக பார்த்தீங்கன்னா இந்த படங்களில் முரண் வரைக்கும் சென்னையில் ஒரு நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நேம் இருந்திருக்கும் நடிகரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நடிகரா. என்னடா காரணம்னு பார்த்தா நான் புது இயக்குநர்களை பார்த்து பரிதாபப்படுவேன். அவங்க வந்து படம் பண்ணும்போது சரி அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்குமே, நம்மளே மறுத்தா வேற யாரு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடுப்பேன். ஆனால் அவங்க படம் பண்ணி பாதியில் வந்து சார் இது என்னோட படம் பாங்க, அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அதை அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இல்லை தம்பி இது இப்படி எடுத்தா நல்லா இருக்கும்னு. ஆனால் அவங்க அதை உணரவே மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் நான் தகராறு பண்ணுறது விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் எடுத்துங்கன்னு விட்டுருவேன். அப்படி விட்டது என்ன ஆச்சுன்னா என்னை நானே கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சில நேரங்களில் அந்த போராட்டம் தேவைப்படுது, ஆனால் அதை செய்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கான இடைவெளியில் தான் நான் வாழ்கிறேன். ஆனால் அதை பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு இது எப்படியான பேச்சு, இல்லை எதுக்காக இப்படி ஒரு விரக்தியில் பேசுகிறாரா, தோல்வியில் பேசுகிறாரா, இல்லை அவரோட முடியலன்னு பேசுகிறான்னு தோணும். ஆனால் நம்மை உணராமல் நம்ம எப்படி வாழ முடியும்? ஆட்டோகிராஃப் நீங்கள் உங்களுடைய படைப்புகளில் ஒரு காவியத்தில் அது ஒரு காவியம் ரீரிலீஸ்னா அப்போ இருந்த டெக்னாலஜி ஆடியன்ஸ்க்கு அது ஒரு வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இப்போ இந்த 2K கிட்ஸ்க்கு நிச்சயமாக வேற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் சீக்வன்ஸ் நான் எடிட் பண்ணதான் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். எவ்வளோ டியூரேஷனை கட் பண்ணி? ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருக்கோம். என்ன ரீசன்? இல்லை அது இன்னைக்கு கொஞ்சம் ரிப்பிட்டேஷனாக ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு உள்ள மைண்ட் செட் ஆடியன்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்களால உட்கார முடியல. இன்னைக்கு உள்ள டிஸ்டர்பன்ஸ், இந்த செல்ஃபோன்லாம் 10 வாட்டி பார்க்குறாங்க, 10 வாட்டி எந்திரிச்சு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அதோ அவங்கள வந்து டைமை குறைச்சோம்னா அவன் எங்கேஜாக போனால் போதும்.
முதல்ல மாதிரி அப்படியே நின்று நிதானமாக ரசித்து வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அப்படி போகிற போக என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு போயிடுறான். முதல்ல நம்ம ஒருத்தன் அண்ணே நல்லா இருக்கலாம்னா இறங்கி நின்று பேசு, வாங்கின டீ குடிக்கலாம்னு கூட்டு போய் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்பா அப்படி இருக்காங்க அம்மா அப்படி இருக்காங்க கேட்டுட்டு போவோம். அது அன்னைக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு வந்து மச்சான் வரேன்டா நான் போயிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபாஸ்டான உலகத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம நின்று நிதானமாக ஒரு வாழ்க்கையை ரசித்து பார்க்குற மனநிலை போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா அப்போ ஆத்தா மாமா அத்தை பாட்டி எல்லாம் உட்காந்து உருண்டு புரண்ட சீட்டை போட்டு பிரட்டி நைட்டு போகிறோம் சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்து படுத்து மறுநாள் காலையில் எந்திரிச்சு கல்யாணத்தை முடிச்சு எல்லாம் அப்படி வாழுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் கல்யாணத்தை அதை அனுபவிக்கிறீங்க? மண்டபத்தில் வச்சிடறோம், நைட்டு போகிறோம், ரிசப்ஷன் முடிச்சுட்டு வந்துடுறோம், காலையில் போகிறோம், கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை முறை இன்றைக்கி ஆகிப்போச்சு. யாரும் கோச்சுக்கிறதும் கிடையாது, யாரும் வருத்தப்படுறதும் கிடையாது. அப்போ அந்த ஃபாஸ்ட்டுக்கு போனவனை போய் இனிமேல் நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. அப்போ அவனுக்கு குறுகிய காலத்தில் 2 மணி நேரம்னா அதுக்குள்ளே படத்தை பண்ணி சொல்லி பழகணும். அதுக்கு நான் என்னையை மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜ் அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கார், பீக்கில் இருக்கார். அவர் ரிலீஸ் பண்ணாருன்னா நிறைய பேர் போய் சேரும். அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என் மேலே உள்ள மரியாதை அண்ணா நான் பண்ணித்தரேனா அப்படின்னாரு, பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ரொம்ப ஃப்ராங்கு, எதுவுமே ஒழுங்கு முறையே இல்லை. அவருக்கு மார்க்கெட் இருக்கு, அவர் நம்பர் 1 டைரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி ஆட்டோகிராஃப் வந்து மறுபடியும் ரீரிலீஸுக்கு போகிறதுக்கு எல்லாத்துட்டையும் ரீச் ஆகும், அவ்வளோதான். அது அதனால தானே இந்த கொஸ்டின் உங்களோட ஓப்பனாகவே கேட்டுருந்தேன். அவர் என்னென்ன சொன்னார்? ஆட்டோகிராஃப் அவர் ரொம்ப சின்ன ஏஜில் குட்டி பையனாக இருந்திருப்பாரு. அவருடைய இப்போ நீங்கள் மறுபடியும் என்னை நீங்கள் சின்ன பையன் ஆக்குறீங்க இல்லை, அதெல்லாம் நான் பேசலை. அவர் ஆனால் என்னோட படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதும் என் மேலே ஒரு நல்ல மரியாதையும் அவர்கிட்ட இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பேசுனதுலேயும் அவர் எனக்கான நேரம் கொடுத்ததுலேயும் அவர் என்னை வந்து பார்த்தார், இங்கே அலுவலகத்துக்கு வந்து என்னை பார்த்தாரு. அந்த நட்புல என்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல மரியாதை நம்ம மேலே இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. அந்த மரியாதையை நான் கெடுத்துக்க கூடாது. அது அவர்கிட்ட நீட்டாக அன்போடு இருக்கணும். எப்போவுமே அந்த அன்பு போதும். கண்டிப்பாண்ணா. நல்ல பீக்கில் இருந்தீங்களேண்ணா, கண்டினியூவாக நல்லா எல்லா படமும் ஹிட்டு. இந்த டைமில் இருக்கும்போது ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு ஹீரோயிசமாக வேண்டாம் எதுக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கிட்ட ஒதுக்கி வச்சிருவீங்க. பட் ரஜினி கமல் இவங்கள வச்சு ஒரு இயக்குறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சாண்ணா? கமல் சார்கிட்ட அது வரல. அது அதுக்கான அந்த அந்த பார்டருக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ரஜினி சார்கிட்ட அது பொற்காலம் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது, பண்ணலாம் அப்படின்னு சார் ஒரு கதையெல்லாம் சொன்னார். என்னமோ சில காரணங்கள் அந்த நேரத்தில் அது அதுக்கப்புறம் நான் முன்னெடுக்க முடியலை. அதனால் அது வாய்ப்பு இருந்தது. ரஜினி சாருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதையும் நல்ல அன்பும் நல்ல என் மேலே வந்து அக்கறையும் உண்டு. எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அதை வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் என்னையை பாராட்டணும், என்னையை கொண்டு போய் மேடையில் நிறுத்தணும், என்கிட்ட ஃபோன் பண்ணால் உடனே அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி என்ன செய்கிறேன்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப பண்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு நல்ல பண்பட்ட எல்லாரோட வழிகளையும் தெரிஞ்ச ஒரு மனிதர். அதனால் அவருக்கு வந்து எப்போவுமே அவர் நல்லா இருப்பார் என்னோட. சூப்பர். கருணாநிதி உங்க மேலே என்ன கோபமாக இருந்தார்? அவர் எப்போ கோபமாக இருந்தார்? அந்த படம் ரிலீஸ் டைமில் காங்கிரஸ் கட்சிக்காரவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ண எடுத்துருக்கீங்க. அந்த படம் அவரை கோவப்படுத்தியிருக்கு, அதனால அவர் கோபமாக இருந்தார், அவ்வளோதான். அப்புறம் அவரே அன்பாயிட்டார், அவரே நல்லா என் கூட பேசினார். அவரே நானும் அவர் 1 மணி நேரம் உட்காந்து இந்த பொக்கிஷம் படத்துக்கு அப்புறம் தவமாய் தவமான படத்துக்கு அப்புறம் 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ கோபம்ன்றது அவங்க சூழலில் அவங்களோட ஸ்டாண்டை யாரோ ஒருத்தங்க எதிரிலேருந்து தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் வர்றது தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து அதுதான் நடைமுறை. நான் வந்து தேசிய கீதம்னு படம் எடுக்கிறேன், அந்த தேசிய கீதத்தில் நான் சொல்லப்பட்ட ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது, அதனால் அவங்க மேலே என் மேலே கோவப்படுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அது ஓகே, அவருக்கு அது சரின்னு புரியுது. அப்புறம் அவர் பேசுகிறாரு. அப்புறம் மறுபடியும் அவர் நல்லாவே என்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு 1 மணி நேரம் பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவங்கள் காலங்கள் கிடைக்கும் முறை அது கோபமாகவும் எதிர்மறையாகவும் இருக்கும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்குமாண்ணா? நானே நிறைய அட்வைஸ் பண்ணுறேன், அது எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்னு தெரியலையே. எங்கள் அசிஸ்டன்ஸுக்கே அதை பிடிக்காது. யார் ஐயோ அப்படின்றாரு எல்லாரும். எங்கள் வீட்டிலே நான் அட்வைஸ் பண்ணேன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஏங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவீங்கம்பாங்க. அட்வைஸ் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அது அனுபவம், அது அட்வைஸ் இல்லை, அது அனுபவம். இந்த அனுபவம் உனக்கு எங்கேயா பயன்படும்னு உன் பாக்கெட்டில் தூக்கி ஒரு சின்ன மணியை வைக்கிறேன் நான். அட்வைஸ்ன்றது ஒரு மணி, அனுபவம்ன்றது ஒரு மணி, உனக்கு எங்கேயோ உதவும். நீ அதை கடையில் கொடுத்து செலவிட முடியாது, ஆனால் மூளையில் வச்சு செலவிட முடியும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அதனால் அதை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. நீ எடுக்கிறனா எடுத்துக்கலாம், எடுக்கலாம் தூக்கி பக்கத்தில் இருக்க யார்கிட்டயா கொடுத்துட்டு போ,
இல்லை தூக்கி போட்டு போயிரு. ஆனால் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீ என் தம்பி, நீ என் தங்கச்சி, நீ என் மகள், நீ என் மகன். நீ எங்கேயாவது போய் வருத்தப்பட்டு நிற்கும்போது நான் தான் முதல்ல வருத்தப்படுவேன் உனக்காக. அப்போ நான் அதை சொல்லித்தான் ஆகணும். அப்பா அம்மாட்ட எதையாவது பொய் சொல்லிட்டாவது சென்னைக்கு வந்துடணும்னு நினச்சி வந்துட்டீங்க. சொன்னது பூரா போய் தான். சொன்னது பூரா போய் தான். நான் சிம்சனில் போகிறேன், வேலை பார்க்க போகிறேன், இங்கே போனால் மாதம் 15,000 சம்பாதிக்கலாம், சிம்சனில் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு, நான் அதெல்லாம் போய் எங்கள் அம்மா கிட்ட அவங்களும் நம்பி என்னை அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் வந்து சினிமாவுக்கு அப்படி இல்லைன்னா வந்திருக்க முடியாது. என்னோட இடத்த நோக்கி நான் நகர முடியாது. ஏன்னா எங்கள் குடும்ப சூழல் அப்படி. எங்கள் அம்மாவோட டீச்சர் வேலையில் தான் நாங்கள் வாழணும். எனக்கு 2 தங்கச்சிங்க. நாங்கள் குடும்ப சூழலை பார்க்கணும். எல்லாத்துக்கும் சொத்து சேர்க்கணும். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும். கல்யாணத்தை பண்ணி எந்த விதமாக ஒன்றுமே இல்லாத தினசரி வாழ்க்கையை தினசரி சம்பாரித்து வாழ்ந்த குடும்பம். காலையில் எந்திரிச்சு நாங்கள் பார்க்குற 3 பேர், நானும் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சி, என்னோட மூத்த தங்கச்சி, 4 பேர் பார்க்குற வேலை தான் எங்கள் குடும்பத்தை தினசரி காப்பாற்றும். அதோடு நாங்கள் படிக்கணும், அதோடு நாங்கள் எல்லாம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல இருந்து சினிமா கனவோடு இருக்கிறவன், ஒரு குடும்பத்துக்கு மூத்தவனாக பிறந்தவன் எப்படி அதை விட்டுட்டு வர முடியும்? ஆனால் விட்டுட்டு வந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை என் கனவு எனக்கு ஏற்படுத்துது. அப்போ பொய் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த பொய்களுக்காக நான் நிறையா வருத்தப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ பொய்களை சொல்லி வந்தாச்சு. இல்லைன்னா 97ல் ஃபஸ்ட்டு படம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னென்ன சொன்னாங்க? நான் அவங்களோட உட்காந்து பார்க்கல. ஏன்னா நான் இங்கே சென்னையில் இருந்தேன். எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சி, எங்கள் அப்பா எல்லாம் ஊரில் இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாச்சி பழனிக்கு நான் என் பிள்ளை என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, என் பிள்ளை டைரக்டர் ஆகிட்டா அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் பழனிக்கு நடந்து வரேன் அப்படின்னு எங்கள் அம்மாச்சி வேண்டிக்கிட்டாங்க. பாரதிகண்ணம்மா ரிலீஸ் அப்போ கரெக்டாக ஜனவரியில், அப்போ தான் தைப்பூசம். ஸோ எங்கள் அம்மாச்சி எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு நடந்தே போய் மொட்டையடிச்சிட்டு பழனியில் தான் ஊருக்காரங்களோட படம் பார்த்துருக்காங்க. அப்போ ஊருக்காரங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு சரி நல்லா எடுத்திருக்கான், நல்லா பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாச்சிக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் உண்மையானது, எங்களோட வழிகளுக்கான நிவாரணம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க. அப்புறம் நான் பேசினேன். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. ஆமாம், ஏதாவது ட்ரங்காலில் பேசினாட்டி லெட்டர் போடணும், அப்படி தான். அப்படி பேசி அப்படி குடும்பம் சந்தோஷப்பட்டது. உங்களுடைய அந்த காவியத்தெல்லாம் மீண்டும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து தமிழக மக்கள் மட்டும் கிடையாது, பக்கத்து மாநிலத்தில் உள்ள மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. பார்ப்போம், பண்ணுவோம். அதுக்கான சூழல், அது இன்னைக்கு இருக்கிற டிராஃபிக், ஃபிலிம் டிராஃபிக்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டிராஃபிக்குள்ளே நம்மளுக்கு வண்டி ஓடுறதுக்கு இடம் கிடைக்கணும். அப்புறம் அந்த டிராஃபிக் முடித்து போய் அந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தியேட்டர் டிராஃபிக்கில் போய் நான் உட்காரணும். அந்த தியேட்டர் டிராஃபிக்கில் உட்காந்து அதை என் படத்துக்கான நேரத்தை குறிப்பிட்டு அவங்கள காமிக்கிறதுக்கு அவங்களுக்கான கன்வீனியன்ட் டயத்தை நான் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ டிராஃபிக் நடுவில் நம்ம மறுபடியும் ஜெயிக்கணும். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே ஜெயித்தவங்க தானே, நிறையா ஏற்கனவே அவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்ட்டு நமக்கான கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இப்போ நான் என்னை நிரூபிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய அந்த ஜானரில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லை இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு என்ன மாதிரியான கதைகள் கொண்டு போனால் மக்கள் ஏற்றுப்பாங்களோ அதில் குறிக்கோளாக இருக்கீங்களாண்ணா? இன்னைக்கான காலகட்டத்துக்கு தானே ஓட முடியும். அது எப்போவுமே எல்லாருக்குமான நியாயம் அதுதானே. கண்டிப்பாக. என்னோட ஸ்டாண்ட்லேயே நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா நான் அவுடேட்டட் ஆயிடுவேன். அது பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த பொறுமை, அந்த இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து மாறி இருக்கு. ஸோ 3 மணி நேரம் படம் பார்த்தவங்க நம்ம, அப்புறம் 2.5 மணி நேரம் ஆச்சு, 2.25 மணி நேரம் ஆச்சு, இப்போ 2 மணி நேரத்தில் வந்து நிற்கிது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாறித்தான் ஆகணும். நாடோடிகள் படம் அது உங்களுக்கு வந்த வாய்ப்பானா, என்ன ரீசனுக்காக? நாங்கள் கனி வந்து தம்பி வந்து அந்த முதல் படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் ட்ரை பண்ணும்போது பஞ்சு ஐயா இருக்கார்ல, அவரோட கம்பெனியில் படம் பண்ணுறதா பேச்சு. அப்போ அவன் என்னோட அலுவலகத்துக்கு நிறையா வந்திருக்கான். அதுக்கு முன்னாடியே என்னை அவனுக்கு அண்ணன்னு கூப்பிடுவான், என் அலுவலகத்துக்கு வருவான், உட்காருவான், பேசுவோம், 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப நல்ல நட்பு 2 பேர்த்துக்குள்ளே. ஆட்டோகிராஃப் வெளியாகும் போதெல்லாம் அவன் நிறைய வேலையெல்லாம் பார்த்துருக்கான். ஸோ அப்படிப்பட்ட தம்பி அவன் ஒரு கதையை ரெடி பண்ணி நாடோடிகள்னு ஒன்று சொன்னான். அப்போ நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ராமன் தேடி சீதை நாகூர் கோயில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே
நான் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா அந்த கதை பேசிட்டு இருக்கோம். அது அப்போ முதல்ல கணேசான்ற பேரில் ஒரு கதை சொன்னார். அப்புறம் திருப்பி நாடோடிகள் கதையை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னோடதுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த சேஞ்சஸை நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவனும் யோசிச்சுட்டு சரி இதை பண்ணலான்னா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தான். சொன்ன டயத்தில் கரெக்டாக அவனுக்கு அப்போ என்னோட அலுவலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அமீர்ஸோட நட்பு கிடைச்சது. அதுலேருந்து அவன் வந்து இந்த படத்துக்கு போனான், பருத்தி வீரன். அதில் போய் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி முடிக்கும்போது அங்கே தான் சசிகுமார் பழக்கம் அவருக்கு. ஸோ சசிகுமார் பழக்கத்தின் மூலமாக சுப்பிரமணியபுரத்தை நடித்தான். நடிக்கும்போது சுப்பிரமணியபுரம் பெரிய ஹிட் ஆச்சு. இது பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அது ஹிட் ஆகும்போது சரி ஓகே, நான் வேற படங்களில் அப்போ ராமந்திரி செய்தி நான் ஒரு நடிச்சிருந்தேன். நியூ இயருக்கு வந்தான், வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக பண்ணணும்னு பேசிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இந்த படம் வெளியாகி ஹிட் ஆன உடனே வேற ஒரு வாய்ப்பு, வேற ஒரு தளம் அவனுக்கு உருவாகுது. அப்போ அதில் வந்து வேற ஒரு நண்பர்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, சார் சுப்பிரமணியபுரம் வந்திருக்கு, சைஸாக இருக்கு. ஏன்னா உடனேக்குமே ஓடுற குதிரைக்கோட ஓடுறது தான் இங்கே சினிமா. அப்போ அந்த படத்தை நான் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. அப்புறம் அதை பண்ணிட்டாங்க. ஆனால் அது என்னன்னா இன்பிட்வீனில் என்கிட்ட சொல்லலை. அவன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த கதை தான். அப்புறம் சில நாள் பேசாமல் இருந்தோம். அப்புறம் இப்போ பேசுகிறோம். இப்போ அவன் நல்லா பேசுகிறான், என்கிட்ட பேசுகிறான். எனக்கு எப்பவுமே பகை வச்சுக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது எனக்கு நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய இந்த மாதிரியான நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். தம்பி படம் கூட எனக்கு எடுக்க வேண்டியது தான். தம்பி படம் வந்து ஆட்டோகிராஃப் எடுக்கும்போது சீமான் வந்து எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து அந்த படத்தோட கதையை பேசியிருக்காரு. அப்போ நான் நடிக்கிறதா தான் அதுக்கு பேச்சு. பட் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகலை. அவருக்கு நேரம் அதிகமானதுனால அவர் என்ன பண்ணார், மாதவன் கரெக்டாக டேட்டு கிடைச்சது. ஸோ அந்த இடத்துக்கு போனார், மாதவன்கிட்ட கதை சொல்லி அந்த கதையை பண்ணார். ஸோ இப்படி நிறைய நடக்கும். நம்மளே சில பேருக்கு ஹீரோவுக்கு கதை சொல்லியிருப்போம், அப்புறம் அவங்களோட பண்ணாமல் வேற யாரோடய பண்ணிப்போம். முரளி பாரதி கண்ணம்மா வந்து முரளி சாருக்கு சொன்ன கதை. ஆனால் முரளி சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ உடனே ப்ரொடியூசர் மூலமாக பார்த்திபன் கிடைச்சிட்டாரு, பார்த்திபனுக்கு பண்ணிட்டோம். அப்புறம் திருப்பி முரளி சார்கிட்ட பார்க்கும்போது இந்த விஷயத்தை சொன்னோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இங்கே அப்படியான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது யார் மேலேயும் பழி போடுறதோ இவங்க எனக்கு பண்ணலைன்னு சொல்கிறதோ இல்லை. ஆனால் அது வந்து வருத்தமாக கூடாது. அது காலதாமதப்படுத்தி ஒரு டைரக்டரையோ ஒரு நடிகரையோ நம்ம இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு காலதாமதப்படுத்தும் போது அவங்களுக்கு கஷ்டமாகும். அதை மட்டும் செய்யக்கூடாது. ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களா? கோட்லே பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? நான் ஒரு பண்ணி வச்சிருந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. பாரசீக ரோஜான்னு ஒரு படம் பண்ணணும். அது கதை வேற. ஆடு ஜீவிதம்ல இருக்க கதை வந்து அதில் ஒரு பார்ட், அது வந்து ஒரு பகுதி, ஒரு 10% தான். 90% அது கதை வேற. இந்த கதை வந்து நான் ஆடு ஜீவிதம்லாம் இன்னைக்கு எழுதுனது, அந்த புத்தகமே வந்து ரொம்ப லேட்டாக எழுதுனேன். ஆமாம். ஆனால் நான் 97ல் பொற்காலம் முடித்த உடனே 98 ஜனவரி பிப்ரவரியில் நான் துபாய் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்துக்காக, பாரசீக ரோஜாவுக்காக. ஸோ அப்போ எழுதப்பட்ட கதை அது. அதனால் யார் இப்போ பார்த்துட்டு நம்ம உடனே அந்த கதைன்னு சொல்கிறோம்னு சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இல்லை. அப்போ முரளி சாரோட மார்க்கெட் வந்து 5 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறதுக்கு தாங்காத மார்க்கெட். அதனால என்னன்னா அது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அன்னைக்கு அந்த படம் பண்ணியிருந்தேன்னா அதோட ஸ்டாண்டர்டே வேறையாக இருந்திருக்கும். அதை பண்ண முடியல. அதுதான் எனக்கு ஆடு ஜீவிதம் பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் உங்கள் கதையில் இருக்க ஒரு பகுதி அதில் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வழியான கதை. இன்னமும் அந்த படத்தை பண்ணினோம்னா அது பயங்கர ஹிட் ஆகும். சூப்பர். இப்போ உள்ள யங் டைரக்டர், யங் ஹீரோஸ் இருக்காங்களா, யாரு கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்? எல்லாரும் கூட வேலை பார்க்கணுங்க. எல்லாரும் வேணும். எனக்கு யாரும் வேணாம்னு கிடையாது. எல்லாரும் வேணும். எல்லாரும் கூடயும் படம் பண்ணணும். பட் நல்ல சினிமா, நல்ல படம் பண்ணணும், அவ்வளோதான். இது யார் ரப்பர் பந்து பண்ண தம்பியை கூப்பிட்டாலும் சரி, மெய்யழகன் பண்ண தம்பியை கூப்பிட்டாலும் சரி, பாண்டியராஜ் கூப்பிட்டாலும் சரி, சிம்புதேவன் கூப்பிட்டாலும் சரி, என் ஸ்டன்ஸ் தான் அவங்க. அதனால நான் ரொம்ப உரிமையாக பாண்டியராஜ் சிம்புன்னு சொல்கிறேன். யாரு கூப்பிட்டாலும் நம்ம சினிமா பண்ணணுங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி தான் ஒரு சினிமாவை நேசிக்கணும். நான் இப்படி தான் பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு சினிமாவுடைய வெற்றி அப்படின்னா எதை வச்சு நான் சொல்கிறீங்க? கதை. ஃபஸ்ட்டு கதை தான். யோசிக்கவே முடியாது. கதை மட்டும்தான். கதை சரியாக இல்லை, கதை உங்களுக்கு புதுமையாக இல்லை, கதை உங்களை மனசை நெருடலை, கதை உங்களை பாதிக்கலைன்னா அந்த படம் ஓடாது. ஸோ உங்களுக்கு கதை தான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கதையை எப்படி எடுத்திருக்கோன்றது கூடுதல் பர்சன்டேஜ், வெற்றியோட பர்சன்டேஜ் அதிகமாகும். கதை வந்து உங்களுக்கு 50% உத்தரவாதம் கொடுத்துரும். வித்தியாசமான முழுக்க நீங்கள் ஃபீல் பண்ணுற, நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு கதையாக இருந்துருச்சுன்னா அது 50% வெற்றி வந்து உத்தரவாதம் உண்டு. அதுக்கப்புறம் 10% ஆட் ஆகும். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருங்க 10%, நடிகர்கள் சூப்பராக நடிச்சிருக்காங்க 10%, சாங்ஸ் பிரமாதமாக இருக்குங்க இன்னொரு 10%. அப்படி தான். உங்களுக்கு போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிடிக்குமாண்ணா? ஏன் அப்படி கேட்குறீங்க? கேட்குறேன். ஏன்னா நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணது இல்லையா? இல்லை, இந்த ஒரு படத்தை கொஞ்சம் ஒரு
கொஞ்சம் பெரிய பொசிஷன், பெரிய ரோலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக கேட்டேன். இல்லை, எனக்கு பிடிக்குமான போலீஸ் அந்த 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 பவர், அந்த அதிகாரம், அந்த டியூட்டி, அந்த போஸ்டிங் பிடிக்கும் எனக்கு. எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை உண்டு. முன்னாடி நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருவேன், ஆஜானுபாவாக இருப்பேன், உடம்புலாம் அப்படி கம்பீரமாக இருக்கும். முத்துவேல் பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன் ஏதாவது ஒரு பேர்களை கேட்கும்போது எங்கப்பா போலீஸ்காரனா இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கணும்னு நினைப்பேன் நான். அப்படி என்னோட வாழ்க்கையில் நான் போலீஸ் கேரக்டரை பற்றி நிறைய, ஏன்னா அது ஒரு பெரிய பவர், அது ஒரு பெரிய மக்களுக்கான வாழ்க்கை முறைகளை வந்து அந்த சமூக நீதியை வந்து மிக அழகாக சொல்லி கொடுக்கக்கூடிய, கட்டுப்பாடுகளை கொண்டாடக்கூடிய, எல்லாத்தையும் சமமாக பார்த்துக்கிற, யாரும் பாதிக்கப்படாமல் எல்லாருக்கும் நீதியை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வழங்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி ஒரு போலீஸாக இருந்தால் நான் வந்து தங்கப்பதக்கம் எஸ்பி சௌத்ரி மாதிரி ஒரு போலீஸுங்க அப்படின்னு வாழணும்னு ஆசை. அப்புறம் அது நடக்கல. இன்னும் அப்படியே குழந்தை மாதிரியே தான் இருக்கீங்க. தெரியல, சொட்டில போட்டுறாதீங்க. ஷூட்டிங் பார்க்க போகும்போது சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதெல்லாம், இந்த மாதிரி இருந்தால் தான் ஆள் எடுப்பாங்க, நடிக்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லும்போதெல்லாம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஒரு இன்டர்வியூவில். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சினிமா கூப்பிடுவாங்க போல, உங்களை டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. நீங்கள் இந்த போலீஸ் ரோலை பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு அந்த மைண்டில் வந்துச்சு. நான் அப்படி டைரக்டராகி ஹீரோவாக இருந்திருந்தேன்னா ஒரு கான்ஸ்டபிள் வேஷம் எங்கேயாவது கும்பலில் போட்டு நின்றுருப்பேன். சார் சல்யூட் அப்படின்னு 1000 பேரில் ஒரு ஆள் நானும் சொல்லிட்டு அடிச்சிருப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு டைரக்டராகி என்னைய நான் நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் நான் ஒரு என்னுடைய வேடத்தை, என்னுடைய உருவத்துக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் நடித்து, இப்போ நான் வந்து ஆட்டோகிராஃப் முடித்த உடனே என்னை தேடி நிறைய கதைகள் வந்தது. அந்த கதைகள் எல்லாமே வந்து பயங்கர கமர்ஷியலாக ஹிட் ஆகிற ஒரு ஹீரோயிசம் கிரியேட் பண்ணி வைக்கலாம்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான கதைகள் தான் எல்லாமே. ஆனால் நான் அதை ஒத்துக்கிறல. ஒத்துக்கிட்டு இருந்து மேபி நான் அதை பண்ணியிருந்தேன்னா மக்கள் வந்து இதை ஏன் பண்ணீங்க சேருன்னு கேட்க போகிறது இல்லை. பண்ணியிருக்க முடியும். ஆனால் நமக்குள்ள ஒரு விஷயம், நம்ம இப்படிப்பட்ட படங்கள் தான் பண்ணணும், ஒரே நேரத்தில் 10 பேர் அடிக்கிற ஹீரோவெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, அது நம்பகத்தன்மை இல்லாதது, அது இயல்பு வாழ்க்கையில் ஒருத்தனால முடியாது. அது சினிமா தானே. சினிமாவா இருந்தா கூட நான் சினிமாவால என் மக்களோட அறிவு ரொம்ப பின்னோக்கி போயிருச்சு, அவனால வந்து இந்த நாட்டை கூட காப்பாற்ற முடியல, அதனால வந்து அவன் மாறணும்னு நினைக்கிறத நான் சினிமாவை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நானே அந்த சினிமாவை பண்ணா எப்படி? சினிமா தான், ஆனால் அவனை கொஞ்சம் யோசிக்க வைப்போம். நம்ம சினிமாவில் அவனை கொஞ்சம் நல்வழிப்படுத்துவோம், அவனுக்கு தேவையான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவோம், இல்லை நம்மளோட பிரச்சனை எதிராக நம்ம இங்கே இருக்கோம்னு அவனுக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட படங்களை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஆனால் அந்த முடிவு எவ்வளோ பெரிய விஷயத்தில் தவறாக போச்சுன்னா, அது கமர்ஷியலாக நம்ம போகிறதுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி தான், அது சினிமா தானேண்ணா நீங்கள் பண்ணானன்னு அவனும் கேட்குறான். அப்போ அவனுக்கு அப்படி பண்ணுற ஹீரோக்களை பிடிக்குது. அப்படி பண்ணுற ஹீரோக்கள் எப்படி இருந்தாலுமே அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து 20 கோடி 30 கோடி 40 கோடி 100 கோடி கொண்டாந்து உட்கார வச்சிடறான். அப்போ ஏன்டா நம்ம அதை பண்ணாம விட்டோம்னு நிறைய ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் அதை தாண்டி அதில் ஒரு திருப்தியே கிடைச்சிருக்காது. நான் திருப்திப்பட்டிருப்பேன், என் சமூகம் என்னோட வீட்டில் திருப்திப்படுத்திருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமா வந்திருக்கும். ஆனால் என் சொசைட்டி திருப்திப்பட்டிருக்காது. நான் யார் எனக்கு வாழ்க்கை கொடுத்தானோ, யார் என்னை டைரக்டர் ஆக்கினானோ அவன் திருப்திப்பட்டிருக்க மாட்டான். அதனால நான் அது வேண்டான்னு விட்டுட்டேன். இல்லாட்டி நான் அன்னைக்கே அப்படிலாம் பண்ணி, நீங்கள் சொன்ன போலீஸ் கேட்டெல்லாம் அப்பயே பண்ணியிருக்கலாம். பட் அப்படிப்பட்ட சினிமாவுக்குள்ளே போக எனக்கு இடம் கொடுக்கல மனசு. இன்னும் அப்படிதான் இருக்குல்லண்ணா. இப்போவும் அப்படிதான், எப்பவும் அப்படிதான். இதுக்குள்ளே எந்த சினிமாவை நல்லா பண்ண முடியுமோ பண்ணலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அதனால் அதை பெருசாக பார்க்கறது இல்லை. மலையாள சினிமா நிறைய பார்ப்பேன். கண்டிப்பாக. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி தான். மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.